அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிதுன ராசிக்கான 2026 சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும். சனி பெயர்ச்சி என்பது வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் கடைபிடிக்கும் முறையை பற்றி தான் நான் பேசுகிறேன். அனைத்து கோவில்களிலும் வாக்கிய பஞ்சாங்கம் மட்டுமே கடைபிடிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் முறையான சனி பெயர்ச்சி நடக்கிறது. அப்படி உங்கள் ராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் கேந்திரத்தில் வந்து அமைகிறார். இது ஒரு பொற்காலம்தான். ஏனென்றால் சனீஸ்வர பகவான் 10ல் வந்தால் தொழில்காரகன் தொழில் சார்ந்து வருவது மிகப்பெரிய வலுவை அடைய செய்யும். அவ்வப்போது சிறு சிறு தடைகள் வந்தாலும் கூட அந்த தடைகளை தவிடி போடு ஆக்கும் சக்தி உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கும். கஷ்டங்கள் வந்தாலும் அதை கரைக்கும் சக்தி உங்களிடம் இயற்கையாக இருக்கும். எப்போதும் சிரித்த முகமாக இருக்கும் நீங்கள், எப்போதும் விளையாட்டு குணமாக இருக்கக்கூடிய நீங்கள், மனதை இதமாகவும் சந்தோஷமாக வைத்து கொண்ட தெரிந்த உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை உணரவே உங்களுக்கு வழிவிடாது. அவ்வளவு சந்தோஷமாகத்தான் இந்த சனி பெயர்ச்சி இருக்கும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு கட்டும். இதுவரை தொழிலே உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுக்கு புதிதாக தொழில் அமைவதற்கான வழி வகுத்து கொடுக்கும். வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டால் வேலை கிடைப்பதற்கான வழி கிடைக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு ஒரு சின்ன வருவாயாக வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஓரளவுக்கு குடும்பம் கட்டுப்பாடாக இருக்கும். அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஓரளவுக்கு நிம்மதி அடையலாம். கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை இப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இவை அனைத்தும் தற்போது முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் சமாதானமாகவோ அல்லது வெற்றி அடைவதற்கோ வழிகள் இரண்டையும் கொடுக்கும். ஒரு சில வழக்குகள் சமாதானத்துக்கு வரலாம், சில வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாக வரலாம். ஆனால் நீதிமன்ற தண்டனையிலிருந்து நீங்கள் விடுதலை செய்து கொள்ளலாம். அதே போல் உடல் நலத்தை பொறுத்தவரை பெரிய வியாதிகள் உங்களுக்கு எதுவும் வருவதற்கில்லை. அப்படியே வியாதிகள் வந்தாலும் கூட அந்த வியாதிகள் மிக எளிதில் சரியாகிவிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். புதிய மருத்துவர்கள் கிடைக்கலாம். தீராத வியாதிகள் இருந்தாலும் நீண்ட காலம் மருந்து சாப்பிடுவதாலும் கூட தற்போது ஒரு நல்ல மருத்துவர்கள் அறிமுகப்படுத்தி அந்த வியாதியிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். புதிய தொழில், புதிய நண்பர்கள், புதிய உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்போதும் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களை காப்பாற்றும். அதே நேரங்களில் சங்கடமெல்லாம் தீர்ப்பதற்கு நீங்கள் சொல்ல வேண்டியது நமோ நாராயணா, அவ்வளோதான் நீங்கள் சொல்ல வேண்டியதாகும். நீங்கள் ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு சென்று நீங்கள் வழிபாடுங்கள். உங்களுக்கு பிடித்த ஜீவ சமாதி, குறிப்பாக கரூர் ஜீவ சமாதியோ அல்லது ராகவேந்திரர் ஜீவ சமாதியோ ஏதேனும் ஒரு ஜீவ சமாதி சென்று வழிபாடு செய்யுங்கள். அதே போல் நீங்கள் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய நாச்சியார் கோவிலில் சென்று வழிபாடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நாச்சியார் கோவிலில் செல்லுங்கள், நலமோடு வாழுங்கள். கஷ்டங்கள் யாவும் பறந்தோடும். நிச்சயமாக நஷ்டங்கள் வராமல் தடுக்கப்படும். பண வரவு அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் உதவி கிடைக்கும். எப்போதும் உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். நண்பர்கள் வகையில் உதவி கிடைக்கும். கூட்டாளி வகையில் உதவி கிடைக்கும். அங்காளி பங்காளிகளிடம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நட்பு ரீதியாக கிடைக்கும். உங்களுக்கு காதல் வெற்றிப்படும். மனம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பெரிய பெரும் முயற்சி கிடைக்கும். அனைத்து விதங்களிலும் உங்களுக்கு ஒரு விடிவுகாலம் கிடைக்கும். மேல் படிப்பு படிக்க முடியும். வெளிநாடு சென்று படிக்க முடியும். வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யும் தொழில் கிடைக்கும். சினிமா தொடர்பான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அரசியல் தொடர்பான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அரசியல் பிரவேசம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எப்படி சுற்றியாலும் அரசியல் தற்போது நீங்கள் இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி மாலை கிடைக்கும். வருகின்ற எம்எல்ஏ எலெக்ஷனோ அல்லது சட்டமன்ற அந்த மாதிரி எலெக்ஷன் நின்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லா விதத்திலுமே உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒத்துழைக்கிறது. எனவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமோ நாராயணா இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாராயண சுதி பாடிக்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும்.